கைத்தட்டலையே அன்போடு அழைக்கின்றேன். நடுவர்களே, உண்மையிலே நடுவர்களே, பயந்து போகாதீங்க, வாங்க முன்னாடி வாங்க. எனக்கு பயமா இருக்குது நடுவர்களே. இது வாயா இல்ல, இது வாயா இல்ல பாண்டிச்சேரி பேயா நடுவர்களே? சொல்றேன் என்ன நடுவர்களே? அது கலைகளின் தாய் என் சகோதரி ஜெயந்தி. கலைகளின் நன்றி நன்றி நன்றி. ஏசை நாடகம் என முத்தமிழாயன் மூச்சு காற்றில் கலந்து வள்ளுவனின் வரிகளாய நெஞ்சிலில் நுழைந்து செந்தமிழாய் இனித்து செங்காந்தல் பரலாய் மணக்கும் செந்தமிழே வரியலையும் கல்வியும் பார்த்து பால் ஈர்த்து வளமாக்கும் திருமகளை உன்னை வணங்குகிறேன். தென்றலிலே ஒளி வாங்கி தேநாட்டில் குரல் வாங்கி அறிவுகளை அகம் தாங்கி அசத்துகின்ற எனது நடுவரவர்களே, நன்றிப்பா நன்றி. நடுவரவர்களே, இவங்க பாத்தீங்கன்னா ரஜினி எந்திரனா இருக்கலாம், கமல் இந்தியனா இருக்கலாம், விஜய் தமிழனா இருக்கலாம், ஏன் சிம்பு கூட வல்லவனா இருக்கலாம். உங்களை மாதிரி யாராச்சும் நல்லவனா இருக்க முடியுமா நடுவரவர்களே? நன்றி நன்றிப்பா. ஆனால் தீர்ப்பு பார்த்தா சொல்றேன். சரி நடுவரவர்களே, 5-5-10 எப்பவுமே விவசாயி மக்கள் என்ன கெத்து நடுவரவர்களே. செல்போன் டவரு குலசனல்லி பிள்ளைங்கனாலே எப்பவுமே பவர் நடுவரவர்களே. நடுவரவர்களே, பனைமரத்துல காய்ச்சா நொங்கு, சரி கூட பிறந்தா பங்கு, சரி எப்பவுமே எங்க அணியன்னா கிங்கு நடுவரவர்களே. டிஆர் பக்கத்துல நடுவரவர்களே, இன்னைக்கு தலைப்பு என்ன நடுவரவர்களே? பேசுறியா? அதாவது நடுவரவர்களே, எனக்கு தெரியும் இவங்க மறந்துட்டு பேசுவாங்க போலன்னு நான் கேக்குறேன். குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா? இதுதான் தலைப்பு. கோல்டுனா தங்கம். இந்த அகில உலகத்திலே ஆண்கள் தான் எப்பவுமே சீக்கிரம். இவங்க பேசுறது எப்படி இருக்குதுன்னா, சாட தெரியாத சக்காலத்தி ஒரு எரி வியாபியான்னு கத்துறோம். எப்படி? இருமா இருமா இருமா. சாட தெரியாத சக்காலத்தி கொய்யாமர ஏறி வியாபியான்னு கத்துறாவா நடுவரவர்களே? பார்க்கலாம், போறோம் 5 நிமிஷம் பார்க்கலாமா? ஆண்டிப்பட்டிக்கு அரசம்பட்டிக்கும் அலைஞ்சிருந்தவளே, ஆண்டிப்பட்டிக்கு அரசம்பட்டிக்கு அரைஞ்சு கெட்டவளே, பாண்டிச்சேரிக்கு பாலகோட்டுக்கு திரிஞ்சு கெட்டவளே. இருமா இருமா இருமா. பட்டிமன்றம் முடிஞ்சு நேரா வீட்டுக்கு தான் போகணும். நாங்க அங்கெல்லாம் வர முடியாது, மனைவிக்கிறாங்க பாத்துங்க. மாங்காய் சில்லும் தேங்காய் சில்லும் தின்னு கெட்டவளே. இருமா இருமா இருமா. சீனி சக்கர சித்தப்பா சீக்கிரம் டக்கா பண்ணி நான் வந்து பேச பேச்சுக்கு நான் கேக்குறேன். ஊர்ல இருக்கிறான் தண்ணி பாத்ரூம் இருக்குதா தண்ணி எங்கே போன மாதிரியாக்கா என் மேல வந்து ஏன்னா தங்குறது கேட்கலாம். அதாவது இவங்க சீலையில சின்னாரி வீட்டுக்கு போனாலும் அவன் ஈச்ச மலையை கட்டிக்கிட்டு எதிர்த்து வந்தான். ஆமா ஆமா ஆமா, நாய்க்கு நேரம் நல்லா வச்சுக்கிச்சா, சீக்கிரம் வந்து சம்பா எடுத்துக்கிச்சான். நாய்க்கிட்ட கேளுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு வேணும்னு கேக்குச்சா. ஆமா, எதிர் வீட்டுல ஆம்பளை பிள்ளை பிறந்து பக்கத்து வீட்டுல இருக்கிற பொட்ட சின்ன பண்ணாலும் ஐயோ 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 நடுவர்களே, இவங்களை பார்த்தா எனக்கு உண்மையிலேயே உதர்ந்து நடுவர்களே. பயம் இருக்கட்டும், பயம் இருக்கட்டும். நடுவர்களே, மானங்கட்ட கட்ட மாமரத்தை பட்ட. இப்பதான் போய் அமைதியா உட்காந்து கொடுப்பா. திரும்ப இருந்தோம்னா விட மாட்டாங்க. வெக்கங்கட்ட பட்ட வேலை மரத்தை பட்ட. அதாவது நடுவர்களே, பேசினா அவங்க நெத்தியில் போட்டுருவாங்க பட்டை. ஏற்கனவே நமக்கு தலைப்பு அழகா கொடுத்திருக்காங்க. பொம்பளைக்கு இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி ஏற்கனவே கத்து கொடுத்திருக்காங்க நடுவர்களே. இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை, இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை, இங்கிலீஷ் படித்தாலும் இன்ப தமிழ்நாட்டில இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. உடலழக ஊரு வச்ச காட்டக்கூடாது, உடலழக ஊரு வச்ச காட்டக்கூடாது, உடுப்புகள் இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது, உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது, உதட்டு மேல சிவப்பு சாயம் தீட்டக்கூடாது, உதட்டு மேல சிவப்பு
இந்த ஜெயந்திக்கு ஜெயந்தி அக்காவுக்கு ஜெயந்தி அக்காவுக்கு சரஸ்வதி துணை, இந்த சரஸ்வதி அக்காவுக்கு புனிதவல்லி அக்கா துணை, எங்களுக்கு நடுவரவர்களே நீங்க தான் துணை நடுவரவர்களே. நான் இருக்கிற வீட்டுக்கு தாங்கப்பா. நடுவரவர்களே கல்யாணம்னா நம்ம எப்படி பண்ணுவோம் நடுவரவர்களே? எப்படிப்பா பண்ணுவோம்? 10 பொருத்தங்கள் பார்த்து 9 கிரகங்களின் துணையோடு 8 திசைகளில் இருந்து மக்களை வரவழைத்து 7 சுரங்கள் முழங்க அறுசுவை உணவு படைத்து 5 பூதங்களின் சாட்சியாக 4 வேதங்கள் முழங்க 3 முடிச்சு போட்டு இருமணங்கள் ஒன்றாக கலப்பதுதான் நடுவரவர்களை திருமணம். ஆனா நடுவரவர்களே எங்க தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் பத்திரிகை எப்படி நடுவரவர்களே அடிச்சாங்க? எப்படி அடிச்சாங்க? நீங்களும் மங்களகரமான ஆண்டு பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு சுற்றமும் சூழலும் வருகை தந்து இந்த மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன் வார்த்தைகளை போட்டாங்க நடுவரவர்களே. இங்க வந்து பாத்தீங்களா நடுவர்களே, எனக்கு ஒரு பொண்ணு எனக்கு ஒரு பத்திரிகை கொடுக்குது நடுவரவர்களே. என்னன்னு கொடுக்குது பாத்தீங்களா? குணசனலியின் பரபரப்பு கல்யாண பத்திரிகையினுடைய தலைப்பு நடுவரவர்களே. குணசனலியின் பரபரப்பு. குற்றம் பெண்ணின் மனதை திருடியது. தண்டனை 3 முடிச்சுகள். சிறை பிடிப்பவர் முடியமா? அவ்வளவு சோதனையா போவோம் வாழ்க்கையில. சிறை பிடிக்கப்படுபவர் குப்பன். சிறைவாசல் அப்படின்னு போட்டு கல்யாண மண்டபத்துடைய பேரு போட்டு வச்சிருக்காங்க நடுவர்களையும் பாத்துக்கோங்க. முன்னாடி எல்லாம் பாட்டு எப்படி நடுவர்களே போடுவாங்க ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா? மணமகளே மருமகளே வா 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 உன் மலது காலை எடுத்து வச்சு வா 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 இந்த மாதிரி எல்லாம் நடுவர்களே போடுவாங்க. ஆனா இன்னைக்கு கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போடலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? அது மட்டும் இல்ல நடுவர்களே, நடுவர்களே அது மட்டும் இல்ல பிள்ளை குட்டி பெத்திக்கிட்டு கட்டிக்கு இல்லாமா? எப்படி நடுவர்களே இதை ஏத்துக்க முடியும்? நடுவர்களே ஏத்துக்க முடியாதுப்பா. அக்கா நடுவர்களே ஜெயந்தி அக்கா அவங்க கல்யாணம் பண்ணும் போது அவங்க புகுந்த வீட்டுல வந்து அறிவுரையை சொல்ல காணும் போல தெரியுது. அவ்வளவு வந்து பேசிட்டு வந்தாங்க நடுவர்களே. அதாவது நம்மளுடைய மரபு என்னன்னா ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா பொண்ணுக்கு முன்னாடி அறிவுரையை சொல்லி அனுப்புவாங்க நடுவர்களே. ஆமா ஆமா அப்பெல்லாம் 2 அறிவுரை சொல்லுவாங்க. புகுந்த வீட்டுல பிறந்த வீட்டினுடைய பெருமைகளை பேசக்கூடாது. அதாவது கல்யாணம் பண்ண போன வீட்டுல அவங்களுடைய குறைகளை சொல்லக்கூடாது நடுவர்களே. இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தொட்டு தாலி கட்டியவன் முட்டாளா இருந்தாலும் கட்டுப்பட்டு ஆகணும். ஆனா இந்த மாதிரி பார்த்தா நமக்கு கட்டுப்படுற மாதிரி இருக்குதா நடுவர்களே? கட்டுப்பட்டு உட்கார்ந்து இருக்காங்க, இல்லைன்னா அடி ஒண்ணு கொண்டாடும். இவங்க வந்து பேசுறாங்க, என்னமான முள்ள பொண்ணு என்ன மதுரையில கேட்டாங்க, எமன்னா குடியில் கேட்டாங்க, இந்த மாயவரத்துல கேட்டாங்க. வாக்கல ஒரு பையன் கேட்டிருக்க மாட்டோம், சத்தியமா சொல்றேன் நடுவர்களே. என் பொண்ண முடி அழக பார்த்து கோயம்புத்தூர்ல கேட்டாங்க, என் வாயழக பார்த்து பாண்டிச்சேரியில கேட்டாங்க. நீங்க வந்துட்டாங்க நடுவர்களே. இதப்பா சரி நடுவர்களே, இங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பாட்டு பாடினாங்களே நடுவர்களே. இவங்கனால ஒரு பாட்டு பாட முடிஞ்ச நடுவர்களே. தாலாட்டு பாட்டு ஆராரோ அரிரரோ என் கண்ணே நடுவர்களே. ஆராரோ அரிரரோ என் கண்ணே இந்த மாதிரி பாட்டு ஒரு பாட்டு பாட முடிஞ்சா? 2 பேரும் தான் பாடின, 3 பிடிக்க தூக்கிடுச்சு. ஒரு பாட்டு பாத்துறீங்களா? சினிமா பாட்டை மட்டும் பாடுறீங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு ஒரு தாலாட்டு பாடல பாடுறாங்க நடுவர்களே. எப்படி பாடுறாங்க தெரியுங்களா? மாமியாவை பார்த்து, மண்ணுதான் நல்ல மண்ணு எனக்கு வாச்ச மன்னவரு நல்லவரு. யார் அவங்க புருஷன? இந்த மன்னவரை பெற்றெடுத்த மலைக்கோர் அங்கே தொந்தரவு. யார்? மாமியார நாத்திரம் பக்கத்துல இருக்காங்க, அவங்கள விட்டு வச்சாங்களா நடுவர்களே? பூமி எந்த நல்ல பூமி எனக்கு வாச்ச புண்ணியரு நல்லவரு. இந்த புண்ணியரின் உடற் பிறந்த பெருங்கோர் அங்கே தொந்தரவு. இப்படி பாடின நடுவர்களுக்கு எந்த மாமியா மாமனார் இவங்களை வச்சுட்டு குறைப்பாங்க நடுவர்களே? அதாவது நடுவர்களே இவங்க வந்து
முக்கியமான பாயிண்ட்டுக்கு வாங்க. அவங்க மறுபடியும் ரெடியா இருக்கிறாங்க, மோதி போறாங்க. இவங்க எப்பா பார்த்தாலும் நடுவர்களே டிவில மூழ்கி கிடக்குறாங்க. டிவில சீரியல்ல மூழ்கி கிடக்குறாங்க நடுவர் அவர்களே. சீரியல்ல மூழ்கி கிடந்து சீரியல மட்டும் பார்த்தா பரவாயில்ல நடுவர்களே. ஏக்கா இந்த அம்மா அவன் மாமியார் மாமாருக்கு கஞ்சியே ஊத்துறதுலக்கா. அக்கா இந்த அக்கா அவன் புருஷன் கூடவே பேசுறது இல்லக்கா. அக்கா இந்த அக்கா போயிட்டு அக்கா. ஆமாக்கா இப்படிதான் நடுவர்களை உருட்டின்னு கிடக்குறாங்க. எப்பா எப்படிப்பா இதெல்லாம் பார்த்தேன்? அது மட்டும் இல்ல நடுவர்களே, விளம்பரம். என் பொண்டாட்டி எது எடுத்தாலும் பஸ் டிவில விளம்பரம் தான் பாப்பாங்க நடுவர்களே. இப்ப நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துக்கிறேன். விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி டிவியில விளம்பரமா காட்டுறாங்க முன்னாடி. அத வாங்கித்தானே நையிறையும் பொண்டாட்டி. சரிதானே? நான் வகையில்லாம தவிக்கிறேன் திண்டாடி. நான் வாங்குறேன்னு சொல்லல நடுவரவரை, நான் வாங்கலன்னு சொல்லல. ஒண்ணும் இல்ல பையில, நான் சொல்லுறது பொய்யில, நான் சொல்லுறது பொய்யில. நான் நம்புறேன் நான். ஒரு நாள் மார்கழி மாசம் நாக்கு மார்க்கெட்டுக்கு போனேன். அங்க டிவிய பார்த்தேன், ஃப்ரிட்ஜிய பார்த்தேன், வாஷிங் மிஷின் வகைகளை பார்த்தேன். சரி கடங்கார என்ன பார்த்தா அப்புறம் என்ன ஆச்சு? அவனை நான் பார்க்கல. என்ன அவன் கண்டு கிட்டான், கழுத்துல துண்ட போட்டு கிட்டான். வாங்கனே என் வாழ்க்கைய தம்பாரனே, வாங்கனே என் வாழ்க்கைய தம்பாரனே. நல்ல கைதல் கொடுத்துடலாம். இவ்வளவு சுவாதமா இருப்போம் வாழ்க்கையில. நடுவர் அவர்களே, அந்த காலத்து பொம்பளை எப்படி நடுவர் அவர்களே இருந்தாங்க? எப்படி இருந்தாங்க? காலையில எழுந்தவன் அப்படி தண்ணி குடிச்சு போட்டு கலைமணிக்க போனதல்ல அப்போ. காலையில எழுந்தவுடன் ரெண்டு தண்ணி குடிச்சு போட்டு கலைமணிக்க போனதல்ல அப்போ. இப்போ ரட்டச்சட போட்டுக்கிட்டு ஒட்டு முடி வச்சுக்கிட்டு சினிமா பார்க்க ஓடுறாங்க. இப்போ ரட்டச்சட போட்டுக்கிட்டு ஒட்டு முடி வச்சுக்கிட்டு சினிமா பார்க்க ஓடுறாங்க. இப்போ நடுவர் அவர்களே, செஞ்ச சோத்துல உப்பு இல்ல, மாமனாருக்கு சோறு கூட துப்பு இல்ல. இவங்களால நடுவர் அவர்களே குடும்பம் எப்படி நடுவர்களே வந்து வளரும்? மனைவி முன்னாடி தைரியமா பேசி தண்ணி குடிக்கிறேன்னா நீ சாமர்த்தியசாலி தான்ப்பா. அவங்களும் தண்ணி குடிக்கிறாங்க. நடுவர் அவர்களே, இந்த மலைப்பாம்போட கூட குடும்பம் இருக்கலாம் நடுவர் அவர்களே. ஆனா இந்த பாண்டிச்சேரி ஜெயந்தக்கா கூட குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம் நடுவர் அவர்களே. புருஷப்பாடாச்சு அம்மாடாச்சு. உனக்கு என்ன ஆச்சு? என்ன பார்த்தா அவங்க பேசுன பார்த்தா அப்படிதான் இருக்கு நடுவர்களே. அந்த காலத்துல பாட்டு அருமையான பாடல்கள்லாம் எவ்வளவு இருந்துச்சு. அதை விட்டு போட்டு இளைஞர்களுடைய மனசை தூண்டுற அளவுக்கு இவங்க பாடுறாங்க நடுவர்களே. பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, சொல்லி வரும் வெள்ளலையே நீ போய் சரி செய்ய மாட்டாயோ. பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, சொல்லி வரும் வெள்ளலையே நீ போய் புது சொல்ல மாட்டாயோ. அதை விட்டு போட்டு நடுவர் அவர்களே, அதுங்கிற எதுங்கிற அதுங்கிற இதுங்கிற கடைசி வரை எதுங்கிறன்னு சொல்லவே இல்லையா நடுவர் அவர்களே. சரி, ஆகவே நடுவர் அவர்களே, இறுதியை இப்படி சொல்லி முடிக்கிற நடுவர்களே, ஆற்றையும் பெருங்காற்றையும் நம்பலாம் நடுவர்களே, ஆழகால விஷத்தை கூட நம்பலாம் நடுவர்களே, மதம் கொண்ட யானையை கூட நம்பலாம் நடுவர்களே, கொல்லும் வேங்கை புலியையும் நம்பலாம், ஏன் சீறி வரும் பாம்பை கூட நம்பலாம் நடுவர்களே. இந்த சிரித்து வரும் பெண்களை நம்பி தீர்ப்புகள் வழங்கிவிடாதீர்கள் என்று கூறி நன்றி கூறி விடைத்திருக்கேன். நன்றி. ரொம்ப அழகா பேசினார். அந்த அம்மா போட்ட போடுக்கு இவரெல்லாம் இடுப்பு ஒடிஞ்சு போய் முக்கி அப்படியே நடந்து போனாரு. ஆனா ஆண்களை நிமிர்ந்து உட்கார வச்சிட்டார். அதாவது ஒரு நல்லா பெரிய கைத்தட்டு கொடுக்கலாம். நல்லா ரெண்டு மூணு கேள்வி கேட்டார். அந்த காலத்து பெண்கள்லாம் எப்படி பாட்டு பாடினாங்க? தாலாட்டு பாடு.
இன்னைக்கெல்லாம் என்ன பண்றாங்க, செல்போன் கொடுத்துட்டு தூங்க வைக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னார்.